அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்று சரி ஜூலை மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை லாட்ரி ப்ரிடிக்ஷனை பார்ப்போம் நண்பர்களே. அதாவது சனிக்கிழமை வழக்கமாக கருணையா லாட்ரி தான் வரும். நாளை பம்பர் குழுக்கள் வரும் காரணத்தினால் சனிக்கிழமைக்கு மான்சூன் பம்பர் என்று தான் கணிக்க வேண்டும் நண்பர்களே, சொல்ல வேண்டும் நண்பர்களே. ஆக மொத்தம் கருணையா லாட்ரி நாளை கிடையாது. கருணையா லாட்ரி பெயர் இல்லாமல் மான்சூன் பம்பர் என்று வருகிறது. அதை மட்டும் கருத்தில் கொள்ளுங்கள் நண்பர்களே. ரீசனாக பார்த்தா நம்ம அது கருணையா லாட்ரி தான். ஏன்னா இந்த கருணையா லாட்ரி தனியாக ஒரு குழுக்கள் இல்லாதனால அந்த கருணையா லாட்ரி ரத்து பண்ணிவிட்டு மான்சூன் பம்பர்னு விடுறாங்க நண்பர்களே. சரி நண்பர்களே, இன்று கடைசியாக விளையாண்ட ஆட்டங்கள் இது 687 370 நண்பர்களே. அதற்கு முன்பு இன்றைய ப்ரிடிக்ஷன் எப்படி இருந்தது என்றால், டிஆர் லாட்ரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் ஒரு சில போர்டுகள் மட்டுமே சரியாக வந்தது நண்பர்களே. பெரிய அளவில் வெற்றியை தரக்கூடிய ப்ரிடிக்ஷனாக இல்லை. அதே போன்று கேரளா லாட்ரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகளும் அவ்வளவு சிறப்பாக இல்லை நண்பர்களே. இருந்தாலும் இந்த சி போர்டு 0 அல்லது 5 கொடுத்திருந்தேன், அது சரியாகவே வந்திருக்குது நண்பர்களே. அதே மாதிரி டி போர்டு 7 அல்லது 2 கொடுத்திருந்தேன், அதில் 2 சரியாகவே வந்திருந்தது நண்பர்களே. இங்கே பாருங்க, நான் காலையில் அந்த வீடியோவில் இருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது தான் இது. இதில் ஏ போர்டு இந்த டி போர்டு 2 கொடுத்துருந்தோம், அது சரியாக தான் இருக்குது. சி போர்டு 0, இது 2 நம்பர் சரியாக வந்தது நண்பர்களே. மற்றபடி ஏவும் பியும் சரியாக வரவில்லை நண்பர்களே. இந்த இதை வைத்து ஒன்றும் பெரிதாக நாம் வெற்றி பெற முடியாது நண்பர்களே. சரி நண்பர்களே, நாளைய ப்ரிடிக்ஷனுக்குள் செல்வோம் நண்பர்களே. நாளை கருணையா லாட்ரி குழுக்கள் என்றே நம் மனதில் வைத்துக்கொள்வது தான் சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. பெரும்பாலும் எனது நண்பர்கள், எனக்கு தெரிந்தவர்கள், இவர்களெல்லாம் இந்த பம்பர் குழுக்கள் என்றால் பம்பர் குழுக்களா, ஐயோ அம்மா என்று ஓடிவிடுவார்கள். அதை அன்று விளையாடுவதை தவிர்த்து விடுவது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் எனது நண்பர்கள் நிறைய பேர். ஏனென்றால் அது பெயர் மாறி வருவதால் ப்ரிடிக்ஷன் சரியாக வராது என்பது அவர்களுடைய எண்ணம். சரி நண்பர்களே, இதை வைத்து நாம் கருணையா லாட்ரி ப்ரிடிக்ஷன், அதாவது என்ன நான் சொல்கிறேன்னா, வழக்கமாக பார்க்குற கணிப்பு ஒன்றும் இந்த பம்பர் குழுக்களை சார்ட்டை மட்டும் வைத்து ஒரு கணிப்பு 2 கணிப்புகளை எடுப்போம் நண்பர்களே. முதலில் அந்த பம்பர் குழுக்கள் உண்டானதை பார்ப்போம் நண்பர்களே. இது இதுவரை நடந்த பம்பர் குழுக்களுடைய பேட்டர்ன் நண்பர்களே. இது 2012லிருந்து இப்போ 2026 வரை விளையாடப்பட்ட பம்பர் குழுக்களின் சார்ட் நண்பர்களே. இதில் 6 நம்பருமே இருக்குது. நமக்கு 6 நம்பர் தேவையில்லை. நாம் கணிப்பது 4 இலக்கங்கள் மட்டும்தான் நண்பர்களே. அதனால் அந்த 4 இலக்கங்களை மட்டும் வைத்துக்கொள்வோம். இதை மட்டும் தனியாக வைத்து ப்ரிடிக்ஷன் செய்வது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் நண்பர்களே. இவர்கள் எப்படி இதுவரை ஆடி இருக்கிறார்கள் என்பதை மையமாக வைத்து ஒரே ஒரு எண்ணை மட்டும் இதிலிருந்து எடுக்கலாம் என்று இருக்கிறேன் நண்பர்களே. இதுக்கு இந்த 4 எண்கள் இருக்கும், இதை மட்டும் நான் ஜூம் செய்து வைத்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இது எப்படி கணிப்பது, ஒரே கன்ஃபியூஷன் தான். சரி நண்பர்களே, இருந்தாலும் நாம் ப்ரிடிக்ஷன் என்பது கடைசியாக அவர்கள் விளையாண்ட முறையிலிருந்து நாம் ஏதேனும் ஒரு எண்களை எடுப்போம் நண்பர்களே. இப்போ இங்கே பாருங்கள், கடைசியாக இது பம்பர் சார்ட்டு மட்டும்தான். இதில் சி போர்டில் பார்த்தீங்கன்னா 5 6 2ன்னு இருக்குது நண்பர்களே. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 5 6 2. இந்த கடைசி 3 ஆட்டங்களோடு இந்த சி போர்டு ஆட்டங்கள் ஒத்து போகிறது நண்பர்களே. 5 6 2 5 6 2. இந்த 2க்கு கீழ் 5 இருக்கிறது நண்பர்களே. அதனால் நாம் நாளை சி போர்டுக்கு பம்பர் சார்ட்டின் அடிப்படையில் 5ஐ எடுத்துக்கொள்வோம் நண்பர்களே.
அடுத்ததாக வந்து என்ன எடுக்கலாம்? இது முழுக்க முழுக்க ஒரு யூகம்தான் நண்பர்களே. இந்த இடத்துல வந்து நம்ம சி போர்டு 5ஆம் நம்பர் போட்டுக்குவோம். அடுத்தது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 2, 4, 5 திரும்பவும் 2, 4 சாரி நண்பர்களே, நான் தவறாக குறிப்பிடுகிறேன் என்று நினைக்கிறேன். எங்கேயோ நான் ஃபஸ்ட்லேயே பார்த்தேன் நண்பர்களே, எப்படி கணிப்பை எடுக்கலாம் என்று. 2, 4, 5 அதுக்குள்ளே நான் மறந்து விட்டேன் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. இங்கே 5, 2, 5 சிம்பிளாகவே எடுப்போம் நண்பர்களே. 5, 2, 5, 2, 5 மீண்டும் ஒரு 2 வருவதாக வைத்துக்கொள்வோம் நண்பர்களே. இங்கே 5, இங்கே 2 இப்படி வச்சுக்கோம் நண்பர்களே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4, 0, 4, 0 என்று வைத்துக்கொள்வோம் நண்பர்களே. 0, 25 3Dக்கு வச்சுக்குவோம். அடுத்தது 8 இருக்குது, 7 இருக்குது, 5 இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு 6ஆம் நம்பரை வைத்துக்கொள்வோம் நண்பர்களே. சாரி, அப்படி வைத்துக்கொள்வதை விட இன்னொரு மாதிரி பார்த்தோம்னா 6ஐ விட்டு விடுவோம். 8, 7, 5ன்னு வருதா? அடுத்ததும் பாருங்கள், ரிப்பீட்டாக வந்து 8, 7, 5 இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு நண்பர்களே. அடுத்ததாக வந்து திரும்பவும் இந்த 8ஆம் நம்பர் இங்கே வருவதாக கருதுவோம் நண்பர்களே. அப்போது 80, 25. இப்போது நாளைக்கு பம்பர் குழுக்கள் அடிப்படையில் சமீபத்திய ஆட்டங்களை வைத்து பார்க்கும்போது 80, 25 80, 25 அப்படின்னு ஒரு நம்பரை வைத்துக்கொள்வோம் நண்பர்களே. இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே. இது குறித்து வைத்துக்கொள்ளுங்கள். நீங்களும் நான் குறிப்பிட்ட இடங்களை பாருங்கள் நண்பர்களே. உங்கள் மனதிற்கு சரி எனப்படும் பட்சத்தில் இந்த ஒரு எண்ணை பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. நான் பம்பர் குழுக்களுக்கு பம்பர் சாட்டிலிருந்து தான் ப்ரிடிக்ஷனை எடுப்பேன். பம்பர் குழுக்களுக்கு பம்பர் சாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட எண்களை பயன்படுத்துவேன் என்று நினைப்பவர்கள் 80, 25ஐ நாளைக்கு பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அடுத்ததாக நாம் எப்பொழுதும் பார்க்கும் முறையில் ஒரு 4 எண்களை எடுக்கலாம் என்று இருக்கிறேன் நண்பர்களே. நாம் வழக்கமாக பார்க்கும் முறையில் 4 எண்களை எடுப்போம் நண்பர்களே. இதோடு சேர்த்து இந்த 80, 25 உடன் இன்னும் ஒரு 4 எண்களை வழக்கமாக எடுக்கும் பாணியில் கொடுக்கிறேன் நண்பர்களே. இந்த 5 எண்களையும் வைத்து பாருங்கள். உங்களுக்கு எந்த எண் சரி எனப்படுகிறதோ அதையே பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே. சரி நண்பர்களே, அந்த வழக்கமாக பார்க்கும் முறைக்கு செல்வோம் நண்பர்களே. இது 2015ஆம் ஆண்டிற்கான சார்ட்டு நண்பர்களே. இப்போ கடைசியாக விளையாண்ட ஆட்டங்கள் எங்கேனும் ஒத்துப்போகிறதா என்று தேடிக்கொண்டிருந்தேன் நண்பர்களே. கடைசியாக 687, 370 இது ஒரு புதிய ஆட்டம் போல் இருக்கிறது நண்பர்களே. நான் 2026ஆம் ஆண்டிலிருந்து பின்னோக்கி இது மாதிரி ஆட்டம் எங்கேயாவது வருதான்னு சொல்லி தேடிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்த நண்பர்களே. 2015ஆம் ஆண்டில் தான் இது போன்ற ஆட்டம் ஒரு இடத்தில் இருக்கிறது நண்பர்களே. அதற்கு 2014, 13, 12 இருக்கிறதா என்னவோ தெரியவில்லை. நான் கடைசியாக இது போன்ற ஆட்டங்கள் இருக்கும் இடம் வந்து 2025ஆம் ஆண்டில் தான் பார்க்க முடிகிறது நண்பர்களே. இது ஒரு புதிய ஆட்ட முறை என்று நினைக்கிறேன். வாருங்கள் நண்பர்களே, அது எந்த இடம்னு பார்ப்போம். நம்மளுக்கு கடைசியாக ஆடினாட்டம்
687 370. இந்த 687க்கு இங்கே பாருங்கள் நண்பர்களே, 637 என்று இருக்கிறது. இந்த 3 எண்களுமே அப்படியே இருக்கிறது நண்பர்களே. இது வந்து 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் வருகிறது நண்பர்களே. அடுத்தது பாருங்கள், அந்த 70க்கு இந்த 687 இந்த 637 ஒரே மாதிரி எண்ணாக இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 570 என்று கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. அப்போ 570 அப்படிங்கும்போது இங்கே 370 இன்று வெள்ளிக்கிழமை விளையாண்டுருக்கிறார்கள். அப்போ வந்து 2 ஆட்டம் அடுத்தடுத்து ஒரே மாதிரியே இருக்கிற காரணத்தினால அடுத்த எண் பாருங்கள் நண்பர்களே, 33, அதாவது 033 என்று இருக்கிறது. இந்த எண்ணை வந்து நாளை பம்பர் குழுக்கள், அதாவது சனிக்கிழமை குழுக்களுக்கு ப்ரிடிக்ஷனாக எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே. இது முழுக்க முழுக்க ஒரு கணிப்பு என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே. நான் முன்பு ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது நாளை பிசிக்கு வந்து 33 88 83 இப்படி வரும் நண்பர்களே. நாளை பிசிக்கு வந்து 33 88 38 83 இந்த 4 எண்களையும் நாளை பிசி எண்களாக பயன்படுத்தலாம் நண்பர்களே. அடுத்ததாக வந்து ஏ போர்டு மற்றும் டி போர்டு எண் என்ன என்று பார்ப்போம் நண்பர்களே. இந்த நம்பரையும் இன்று சரியாக கணித்திருந்தோம் நண்பர்களே. இப்போ டி போர்டில் பார்த்தீங்கன்னா 9 8 7 இந்த 7 2 தான் நம்ம கொடுத்துருந்தோம். இங்கே 2 சரியாக தான் இருக்கும் நண்பர்களே. அப்போ வந்து இந்த இடத்துக்கு 6ஆம் நம்பரையே பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. அப்போது டி போர்டுக்கு வந்து 6 சப்போர்ட்டுக்கு 1 6 1ஐ பயன்படுத்தலாம் நண்பர்களே. ஏ போர்டுக்கு வந்து என்ன பயன்படுத்தலாம்? ஏ போர்டுக்கு இந்த டி போர்டில் வந்து இந்த இடத்துக்கு 6 இங்கே இந்த இது சமீபத்து ஆட்டங்களை பார்க்கும்போது நம்மளும் இங்கே பாருங்கள் 1 6 6 இந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த 6 அதனுடைய எதிரெண் 1 இருப்பதை பார்க்க முடிகிறது நண்பர்களே. அதனால் வந்து இங்கே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும்போது இப்போ 6 ஆடி ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த நாள் இங்கே என்ன கொடுக்கலான்னா இங்கே 2 6 இருக்குது, இங்கே ஒரு 1 தனியாக இருக்கிறதுனால இந்த 1ஆம் நம்பரும் இங்கே கொடுக்கலாம் நண்பர்களே. அப்போது சி போர்டு வந்து 1 அல்லது 6 இப்படி வரும் நண்பர்களே. அப்போது 3D 4Dக்கு என்ன பயன்படுத்தலாம்னா, ஆறு 1 88 6 1 83 6 1 33 6 1 83 இந்த 4 எண்களையும் நாளை பம்பர் குழுக்களுக்கு 4D எண்களாக பயன்படுத்தலாம் நண்பர்களே. அதே போன்று முன்பு நாம் குறிப்பிட்ட ஒரு எண்ணையும் இத்துடன் சேர்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே. முன்பு நாம் குறிப்பிட்டது 80 25 அப்போ நாளைக்கு வந்து அந்த 5 எண்களை ஒரு முறை எழுதி விடுகிறேன் நண்பர்களே. எண்பது 25 இந்த எண் வந்து
பம்பர் பேட்டர்னை வைத்து எடுக்கப்பட்ட எண் நண்பர்களே. அடுத்தது நாம் வழக்கமாக பார்க்கும் முறையில் எடுக்கப்பட்ட எண்கள் 61, 88, 61, 83, 61, 33, 61, 38. இந்த எண்கள் வழக்கம் போல் நாம் கணிக்கும் முறையில் கணிக்கப்பட்ட எண்கள் நண்பர்களே. இந்த 5 எண்களில் உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே. நீங்களும் உங்கள் கணக்கோடு ஒப்பிட்டு பாருங்கள். உங்கள் மனதிற்கு சரியானப்படும் பட்சத்தில் இதே எண்களை கூட நீங்களும் பயன்படுத்தலாம் நண்பர்களே. நாளை பம்பர் குலுக்கல் சனிக்கிழமை குலுக்கல் அனைவருக்கும் வெற்றியை கொடுக்கும் குழுக்களாக அமையும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை சமுர்தி லாட்டரி ப்ரிடிக்ஷன் வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே.